நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மில் பலர் பணம் சம்பாதிக்க மிகவும் கடினமாக உழைக்கிறோம். அவர்கள் உழைக்கும் பணத்தை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். நீங்கள் கடினமாக உழைத்தாலும் நீங்கள் பணக்காரர் ஆக மாட்டீர்கள். ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகி வருகின்றனர். நாம் ஏன் பணக்காரர்களாக மாற முடியாது? இன்றைய காணொளி இதை பற்றி விரிவாக்க பார்க்கலாம். இந்த பதிவில ஏழைகள் ஏன் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், பணக்காரர்கள் ஏன் பணக்காரராகவே இருக்கிறார்கள், ஏழைகளும் பணக்காரர் ஆகுவதற்கான சூட்சும ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் அதை பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணக்காரர் ஆவீர்கள். உங்களிடம் எப்போதும் போதுமான பணம் இருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இது வெற்றியை பற்றிய ஒரு புராண கதை. இந்த கதை மூலம் விளக்கமாக பார்க்கலாம். காணொளியை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் அரைகுறை அறிவு என்றும் ஆபத்தானவை. மேலும் நம்முடைய சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு சுறுசுறுப்பான நகரத்தில் ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவர்தான் அந்த ஊரில் எல்லாரையும் விட பெரிய பணக்காரர். அந்த நகரத்தில் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலும் வணிகம் சிறப்பாக செய்து வந்தார். அவர் பல நகரங்களிலும் தனது வியாபாரத்தை தொடங்கினார். அதனால் அவர் தொழிலில் நிறைய பணம் சம்பாதித்தார். அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார். சம்பாதித்ததோடு மட்டுமல்லாமல் சம்பாதித்த வருமானத்தில் ஒரு பகுதியை தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். இப்படி காலங்கள் கடந்தன. அவருக்கு ஒரு நாள் வயதாகிவிட்டது. அவர் தனியாக உட்கார்ந்து இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறார். நான் என் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதித்து விட்டேன். அந்த பணம் என் குழந்தைகளுக்கும் போதுமானது. இன்னும் நான் சிறிது காலம் மட்டுமே வாழ இயலும். கடவுளை பற்றிய சிந்தனையில் நேரத்தை செலவிட்டு முக்தியை அடைய விரும்புகிறேன் என்று விரும்பினார். மறுநாள் அவர் தனது மகன்களிடமும் இதை பற்றி சொன்னார். அவர் தனது சொத்தில் பாதியை தங்களுக்கு கொடுக்கும்படி அவர்களை சமாதானப்படுத்தினார். மீதமுள்ள பாதியை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். 2 மகன்களுக்கும் எல்லாவற்றையும் சமமாக பிரித்துக் கொடுத்தார். தனது பிணைப்புகளை துறந்து நகரத்திற்கு வெளியே ஒரு ஆற்றங்கரையில் குடியேறினார். அழகான ஆசிரமம் கட்டி தியானம் செய்தார். பிரச்சனைகளுடன் அவரிடம் வரும் எவருக்கும் அவர்கள் அனுபவம் மற்றும் அறிவின் அடிப்படையில் பொருத்தமான பதில்களை கொடுத்து மகிழ்ந்தார். இவ்வாறாக காலங்கள் கடந்தன. இதனால் அவர் ஒரு சிறந்த துறவியானார். ஒரு நாள் ஒரு ஏழை அவரிடம் வந்தான். குருதேவா, நான் மிகவும் ஏழை. நான் பணக்காரராக என்ன செய்ய வேண்டும்? வறுமை என்னை விட்டு விலகவில்லை. என் குடும்பத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஒருவேளை உணவு கூட எனக்கு பணம் கொடுக்க முடியாது. எனக்கு பணம் கொடுக்க முடியவில்லை. எத்தனை பணம் வந்தாலும் அது என்னுடன் நிற்காது. என் வாழ்க்கையில என்ன நடக்கிறது? எனக்கு இப்போது ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் நீங்கள் முன்பு இந்த நகரத்தில் பெரிய பணக்காரர்கள் இருந்தீர்கள். பணக்காரர் ஆவதற்கான சூட்சும ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பணக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மந்திரம் இருக்கும்? அதனாலதான் அவர்கள் இன்னும் பணக்காரர்களாக இருக்கிறார்களா? அவர்கள் மாறுவார்களா? எல்லா பணமும் அவங்க கிட்டதான் இருக்கு. அது இருப்பதற்கான காரணம் என்ன? பணக்காரர்களின் ரகசியங்களை சொல்லுங்கள். பின்னர் அவர், மகனே என்று கேட்கிறார். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் உங்கள் வாழ்க்கை பணக்காரர் ஆவதற்கான ரகசியத்தை கூறுகிறேன். நான் உங்களுக்கு வியாபாரத்தை பற்றி விளக்குகிறேன். என்னோட ஆரம்ப நாட்களில் நான் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் எனக்கு ஒருபோதும் பலன் கிடைக்காது. நான் தொழிலில் நஷ்டம் மட்டுமே அடைந்தேன். தொழிலில் லாபம் ஈட்டுகிறேன் என்று எல்லாம் இல்லை. லாபம் எப்பொழுதாவது வரும், ஆனால் அந்த லாபம் நிலைத்து நிற்காது. நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த இடத்தை அடைய என்னால் முடியவில்லை. என்னை போன்ற எல்லா வர்த்தகர்களும் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள். அவர்கள் நிறைய லாபம் சம்பாதித்தார்கள். ஆனால் நான் கொஞ்ச நாளாக கடனில் இருந்தேன். ஏற்ற தாழ்வுகளை தாங்கிய பிறகு இறுதியாக எனக்கு பணக்காரர் ஆவதற்கான கோட்பாடு, எனக்கு பணம் சம்பாதிப்பது எப்படி என்று தெரிந்தது. பின்னர் எனக்கு முழுமையாக புரிந்தது. பின்னர் அந்த நபர், ஆம் கூறுங்கள் என்று கேட்கிறார். அடுத்து என்ன செய்தீர்கள்? அந்த கோட்பாடு உங்களுக்கு நன்றாக வேலை செய்ததா என்று கேட்கிறார். அதற்கு அந்த சாமியார், ஆம், அதை பின்பற்றிய பிறகு எனக்கு நன்மைகள் கிடைத்தன. எனக்கு நிலையான வருமானம் கிடைப்பதில் இது தொடங்கியது. அதனால் நான் அந்த நகரத்தில்
10 வருடங்கள் வாழ்ந்தேன். அன்று நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆனேன். நான் பின்பற்றிய விதிகளை உங்களுக்குச் சொல்கிறேன். நான் விளக்கும்போது அவற்றை கவனமாக கேளுங்கள். நீங்கள் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்களும் கூட நீங்கள் பணக்காரர் ஆவீர்கள். நண்பர்களே, நீங்களும் இதை மறக்காமல் கேளுங்கள். பணக்கார ஆவதற்கான முதல் விதி என்னவென்றால், பணக்காரர்கள் இன்னும் அவர்கள் பணக்காரர்களும் இல்லை. அவர்கள் பொறுப்பாக உணர்கிறார்கள். ஆனால் ஏழைகள் அதை உணர்வதில்லை. நாங்கள் பணக்காரர்கள் இல்லை என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இந்த அரசாங்கத்திற்கு பொருளாதாரமே காரணம். காரணம் என் மனைவி. காரணம் என் பெற்றோர். காரணம் கடவுள் கூட. அவர்கள் பெற்றோரையும் குறை கூறுகிறார்கள். அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு தங்களை தாங்களே குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். தெரியாமல் மற்ற அனைவரையும் பொறுப்பாக்குதல். அவர் செய்வதை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் சொல்வது சரி என்று நிரூபிக்க முயற்சிக்கிறீர்கள். அப்போது அவர்களிடம் பணம் இருக்காது. நம் வாழ்வில் பணம் முக்கியமில்லை என்று சொல்கிறார்கள். அது அவ்வளவு மதிப்புமிக்கது அல்ல. நாங்கள் அதை முன்னுரிமைப்படுத்துகிறோம். நீங்க கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ போய் உன் வேலையை செய். நீங்கள் உங்கள் மனைவியுடன் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடன் இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு எவ்வளவு மதிப்புமிக்கவர்களோ அவ்வளவு மதிப்புமிக்கவர்கள். அவர்களிடம் எனக்கு நீ தேவையில்லை. ஏன் என்னுடன் இருக்கிறாய்? ஏன் இங்கே தங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உங்களுடன் நீண்ட காலம் தங்குவார்களா? கண்டிப்பாக கிடையாது. பணமும் அப்படித்தான், இல்லையா? நீங்கள் பணக்காரராக விரும்பினால் அது நடக்கும். முதலில் பணத்திற்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் உங்கள் கைகளில் பணத்தை வைத்து அதை நேசிக்க வேண்டும். எனக்கு பணம் இருந்திருந்தால் நான் இதனோட சொல்லுவேன், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், நீ என்னுடையவன், வந்ததற்கு மிக்க நன்றி. அதை சொல்லு. இனிமேல் இது உன் வாழ்க்கை. நீங்கள் பணக்காரர் ஆகும் வகையில் அது மாறும். இது நம் வாழ்வில் பணத்தை நோக்கிய முதல் படியாகும். நாம் பணத்திற்கு மிக உயர்ந்த மதிப்பை கொடுக்க வேண்டும், இல்லையா? நான் உன்னை ஒரு பெருந்தீனிக்காரனாக மாறச் சொல்லவில்லை. நான் பணத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்காரரின் பணம் என்பது அது நிச்சயமாக மதிப்புக்குரியது அல்ல. அவனிடம் பணம் இல்லை, அதாவது அவன் பணக்காரன். சமூகத்தில் பணம் எப்போதும் அதன் இடத்தை பிடித்துள்ளது. அவர்கள் பதவியை மதித்து பணக்காரர்களாகிறார்கள். மாற்றத்திற்கு பின்பற்ற வேண்டிய இரண்டாவது விதி, பணத்தால் வியாபாரத்தில் பணக்காரர்கள் உயர்ந்தவர்களிடத்தை அடைய முயற்சிக்கிறது. ஆனால் ஏழைகள் மட்டும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முயற்சி செய்வது இல்லை. சேதத்தை தவிர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பணக்காரர்களின் குறிக்கோள் எப்போதும் நிறைய பணம் சம்பாதிக்கவும் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி தொடர்ந்து பாடுபடுவார்கள். அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் இலக்கு ஏழைகளுக்கானது. ஏழைகள் எப்போதும் இப்போது வாழ பணம் இருந்தால் போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போது உயிர் வாழ தகுதியானவர் யார்? பணம் போதும் என்று நினைப்பவர்கள். மேலும் பெறுவது மிகவும் கடினம். அப்படிப்பட்டவர்களுக்கு இது எதிர்பாராத விதமாக கிடைக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவர்களிடம் உள்ளன. இப்போது பணமும் இல்லை, நடுத்தர வர்க்கமும் இல்லை. இப்போதெல்லாம் அவர்கள் கொஞ்சம் முன்னால் இருக்கிறார்கள். வகுப்பு உறுப்பினர்கள் தங்கள் வாழ்க்கை இலக்குகளை பற்றி விவாதிப்பார்கள். நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ அவர்கள் அதை செய்வார்கள். ஆனால் வசதியாக பணக்காரராக இருப்பது என்றால் மிகவும் பணக்காரராக இருப்பது, நிதி ரீதியாக நிலையானதாக இருப்பதில் பெரிய வித்தியாசம் உள்ளது. பணக்காரராக இருக்க விரும்புவோருக்கு அவர்களுக்கு தேவை மற்றும் விலைகளை பார்த்து பொருட்களை வாங்கவும் அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புவதை அவர்களால் அடைய முடியாது. நீங்கள் நிதி ரீதியாக நிலையானவர். நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்தால் நீங்கள் ஒருபோதும் பணக்காரர் ஆக முடியாது. நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் நிதி ரீதியாக நிலையாக இருப்பது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். சில நாட்களில் அவர்கள் பணக்காரர்களாகவும் மாறுவார்கள். உதாரணமாக, நீங்கள் நட்சத்திரங்களை அடைய விரும்புகிறீர்கள். நீங்கள் குறிவைத்தால் குறைந்தபட்சம் சந்திரனையாவது குறிவைக்கவும். நீங்கள் உச்சத்தை அடைய முடிந்தால் நீங்கள் கோடிகளில் இருப்பீர்கள். குறைந்தபட்சம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலாவது இருந்தால் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் வறுமை என்பது தங்கள் வீட்டின் கூரையை பற்றி சிந்திப்பவர்கள். அவர்களிடம் அது கூட கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் அவர்களுடையது இல்லை.
இலக்குகள் மிகச் சிறியதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இன்று போதும் என்று அவர்கள் மீண்டும் நினைக்கிறார்கள். நாம் ஏன் பணக்காரர்களாகவில்லை, நாம் என்ன என்பதை பற்றி அவர்கள் தீவிரமாக சிந்திக்கிறார்கள். நாம் விரும்புவது நமக்கு கிடைக்கும். நாம் பணக்காரர் ஆக விரும்பினால் நமது குறிக்கோள் எப்போதும் பணக்காரராக இருக்க விரும்புகிறேன். எந்த நேரத்திலும் வெற்றி பெற நீங்கள் முயற்சிக்க வேண்டும். மாற்றத்திற்கான மூன்றாவது விதி என்னவென்றால், பணக்காரர்கள் அவர்களே. அவர்கள் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்பை காட்டுகிறார்கள். அவர்கள் தங்கள் வேலையில் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். பகலோ இரவோ காலையோ மாலையோ, ஆனால் வெயிலோ மழையோ அவர்களின் வேலையை பாதிக்கக்கூடாது. எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் தங்கள் வேலையை செய்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் தள்ளி போட மாட்டார்கள். 100% முயற்சியை கொடுப்பார்கள். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் எடுத்தாலும் பொறுமையாக இருக்க தயாராக இருங்கள். முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். தோல்வியை குறிக்க இல்லை என்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நீ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது மகனே. உனக்கு ஒவ்வொரு நாளைக்கு வயசு ஆகுது. நீங்கள் நீண்ட நேரம் வேலை செய்ய தயாரா? பணக்காரர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் வேலை செய்ய தயார். நீங்கள் இன்னும் உங்கள் கனவுகளை வாழ்கிறீர்களா? இன்பங்களை தியாகம் செய்ய தயார். பணக்காரர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள், இல்லையா? நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் சந்திக்க நேரத்தை தியாகம் செய்ய முடியுமா? பணக்காரர்கள் தங்கள் நேரத்தை தியாகம் செய்கிறார்கள். எனவே அது நன்மையை தருகிறது. தெரியாத தொழிலில் முதலீடு செய்ய முடியுமா? ஆனால் பணக்காரர்களால் அதை வாங்க முடியும். இதையெல்லாம் கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள்ள அவர்கள் தயாராக இருப்பார்கள். பொறுமையாக இருப்பார்கள். பணக்காரர்கள் தங்கள் இலக்குகளை அடைய என்ன செய்கிறார்கள்? தேவைப்பட்டால் கூட அதை முழுமையாகச் செய்ய அவர்கள் எங்கும் தயாராக இருக்கிறார்கள். 4வது விதி என்னவென்றால், பணக்காரர்கள் பின்வாங்க மாட்டார்கள். எப்போதும் வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்கள். ஏழைகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறார்கள். பணக்காரர்கள் தாங்கள் பெற விரும்பும் விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் ஏழைகள் தாங்களாகவே அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடாத விஷயங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். நீ என்னவாக இருக்கிறாயோ அதுவாகவே இருக்கிறாய் என்பது பிரபஞ்ச விதி. நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நீங்கள்தான். பணக்காரர்கள் வாய்ப்புகளில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அதனாலதான் அவர்கள் அதிகமாக பெறுகிறார்கள். வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஆனால் ஏழைகள் மறுபுறம் துன்பங்களும் பிரச்சினைகளும் தடைகளை விட அதிகமாக இருக்கும். அதிலே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அதனாலதான் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சினைகள் வரும். நீங்கள் எதில் கவனம் செலுத்தினால் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 5வது, பணக்காரர்கள் எப்போதும் வித்தியாசமாக இருப்பார்கள் என்பது விதி. பணக்காரர் மற்றும் வெற்றிகரமானவர் அவர்கள் புகழ்கிறார்கள். ஆனால் ஏழைகள் புகழ்வதில்லை, இல்லையா? அவர்கள் பணக்காரர்களை பொறாமையுடன் பார்க்கிறார்கள். நான் எல்லா ஏழைகளும் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் என் அனுபவத்தில் ஏழைகள் பணக்காரர்களை பார்த்தால் பொறாமைப்படுவீர்கள். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் விரும்புவது உறுதி. உதாரணமாக, இந்த விஷயம் முதலில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒருவரின் அழகான வீட்டை பார்க்கும்போது பொறாமைப்படுதல். அவர் விழாமல் அன்புடன் அவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஒருவரின் அன்பை ஆசீர்வதியுங்கள். அவர் அந்த குடும்பத்தை பார்த்ததும் அந்த மனிதரை, தனது அழகான ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும். அவருடைய உடைமையை பார்க்கும்போது எனக்கு பொறாமை ஏற்படுவதில்லை. உடைமையை ஆசீர்வதியுங்கள். அதுதான் ஒழுக்கம். நீங்கள் யாரோ அல்லது ஏதோ ஒன்றின் மீது பொறாமைப்படுகிறீர்கள். நீங்கள் அதை பாசாங்குத்தனத்துடன் பார்த்தால் அது ஒருபோதும் உங்களுக்காக இருக்காது. மற்றவர்களின் வளர்ச்சியை நாம் பார்க்காமல் இருக்க முடியாது. நாம் பொறாமைப்பட்டால் வாழ்க்கையில் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம், வளரவும் மாட்டோம். எனவே பொறாமையை தவிர்த்து விடுங்கள். பணக்காரர் ஆவதற்கான 6வது விதி. பணக்காரர்கள் நேர்மறையாகவும் வெற்றிகரமானவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுடன் இருக்கிறார்கள். அவங்க நிறைய நண்பர்களை உருவாக்குறாங்க. ஆனா ஏழைகள் மட்டும் எதிர்மறை. தோல்விகளை சந்தித்தவர்களுடன் வெற்றி பெறுபவர்கள் ஒன்றாக இருப்பார்கள்.
வெற்றி பெறுபவர்கள் ஆசிரியர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களிடமிருந்து அதிக வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ரகசியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். பணக்காரர்கள் எப்போதும் தாங்கள்தான் என்று நினைக்கிறார்கள். உன்னால் அதை செய்ய முடியும் என்றால் ஏன் நானும் அதை செய்யக்கூடாது? நான் இதை நிச்சயமாக செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு கழுகு போன்றவர். வானத்தில் பறக்க முதலில் வாத்துக்களுடன் நீந்த வேண்டும். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் வெற்றி பெறுவதை நிறுத்த வேண்டும். மக்களுடன் இருங்கள், அதேபோல் நேர்மறையாகவும் இருங்கள். 7வது விதி, சிந்திப்பவர்களிடமிருந்து விலகி இருப்பது. பணக்காரர்கள் சுயநலவாதிகள். ஒரு பொருளை விற்க நீங்கள் முதலில் ஏழை மக்கள் இந்த செய்தியை பரவலாக பரப்புவார்கள். உதாரணமாக, நீங்கள் இதை பற்றி உண்மையில் கவலைப்படுவதில்லை. ஒரு கடுமையான நோய்க்கு ஒரு சிகிச்சை உள்ளது, மேலும் உங்களுக்கு தெரிந்தவர் அதே நோயால் பாதிக்கப்பட்டார். அவன் கஷ்டப்படுகிறான். அப்புறம் நீ என்ன செய்வாய்? மருந்தை ரகசியமாக வைத்திருப்பீர்களா அல்லது அவர்களுக்கு அந்த மருந்தை கொடுப்பீர்களா? நீ என் மனதை படித்துவிட்டு உன்னிடம் மருந்து இருப்பதாக சொல்கிறாய். அவரும் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாரா? துன்பப்படுபவருக்கு நீங்கள் உதவுங்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று தெரியாவிட்டால், மௌனம் என்பது உங்கள் பயம், உங்கள் அவமானம் அல்லது பெருமை. நீங்கள் அமைதியாக இருந்தால் எவ்வளவு மதிப்புமிக்க மருந்து உங்களிடம் உள்ளது. ஆனால் அது பயனற்றது, யாருக்கும் பயன்படாது. அந்த நோய்க்கு உங்களிடம் மருந்து இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உபயோகித்து பாருங்கள். உங்களால் தீர்க்க முடிந்தால் எல்லோரிடமும் சொல்லுங்கள். இதை பற்றிய செய்தியை அனைவருக்கும் பரப்புங்கள். ஒரு மருந்து இருக்கு, இந்த விலைக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அதை விற்றுவிடுவீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் உங்க மருந்தை பத்தி பேசுவாங்க. அவர்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் பணக்காரர் ஆகவும் கிடைக்கிறது. பணக்காரர்களின் 8வது விதி மாறலாம். அவர்களின் பிரச்சனைகளை விட எப்போதும் பெரியது அவர்கள்தான். பணக்காரர்கள் மிகவும் இளையவர்கள். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் தலைவணங்குவதில்லை. அவர்கள் பிரச்சனைகளைக் கண்டால் ஓடிப்போவதில்லை. எழுந்து நின்று பிரச்சனையை முழுமையாக தீர்க்கவும். அவர்கள் அகற்றப்படும் வரை தொடர்ந்து போராடுவார்கள். பிரச்சனையை சமாளிக்க ஏதாவது செய்ய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஏழைகள் இதைச் செய்ய தயாராக இல்லை. அவர்கள் வித்தியாசமாக செயல்படுகிறார்கள். முயற்சிகள் இருந்தபோதிலும் எழுந்த பிரச்சனை அவர்களை தைரியமாக எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் தவிர்க்கிறார்கள். ஏழைகள்தான் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்களே பிரச்சனை. அவர்கள் தப்பிக்க இன்னொரு வழி இருக்கிறது. இப்படித்தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அழைக்கிறார்கள். பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றன. அப்படித்தான் பிரச்சனைகளும் துக்கங்களும் நிறைந்த வாழ்க்கை. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கீங்க? நீங்கள் கையாளக்கூடிய அளவுக்கு பெரியவர். வணிகமும் கூட நீங்கள் எவ்வளவு பெரியதை கையாள முடியும்? பொறுப்பு, நீங்கள் அதை நிர்வகிக்க முடிந்தால் உங்களுக்கு கீழ் வேலை செய்ய முடியும். நீங்கள் அவ்வளவு பேரை கையாள முடியும். நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு பணத்தையும் செலவிடலாம். இதன் சாராம்சம் என்னவென்றால், நீங்கள் பிரச்சனைகளை எவ்வளவு திறம்பட கையாளுகிறீர்கள். வெற்றி உங்களை தேடி வரும். 9வது விதி, ஏழைகளுக்கான பணம். நடுத்தர வர்க்கத்தினருக்கு பாதுகாப்பு தேவை. ஆனால் ஒரு பணக்காரனுக்கு பணம் ஒரு ஆயுதம். பணத்துடன் மனித வாழ்க்கை முறை. அவன் தன் இலக்கை பணமாக மாற்றுகிறான். அவரது கவனம் பணத்தை அதிகரிப்பதில் மட்டுமல்ல, அவரது தொலைநோக்கு பார்வை இதை பயன்படுத்தி மதிப்பை உருவாக்குவதாகும். அந்த பணத்தை எப்போதும் சரியான வழியில் பயன்படுத்துங்கள். இது மதிப்பை உருவாக்குவது பற்றியது. நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே முக்கியம். உதாரணமாக, ஒரு நதி இருக்கிறது. நீந்தத் தெரிந்தவர் ஆற்றை கடக்க முடியும். அவன் போய்விடுகிறான். ஆனால் நீந்தத் தெரியாதவன் அந்த நதியில் இருக்கிறான். அவன் விழுந்து மூழ்கிவிடுகிறான். பணமும் கூட. அதை சரியாக பயன்படுத்துபவர் அதைத்தான் செய்வார். அவர் ஒரு உயர்ந்த பதவியை அடைகிறார். ஆனால் அதை சரியாக பயன்படுத்த முடியாதவன் ஏழை. அவன் மாறிப் போய்விடுவான். 10வது விதி பணக்காரர்களுக்கானது. அவர்களுக்காக கடினமாக உழைத்து பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனால் ஏழை மக்கள் பணத்திற்காக அதை செய்கிறார்கள்.
பணக்காரர்கள் மட்டுமே இந்த விஷயத்தில் போராடுகிறார்கள். முதலில் பணத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பின்னர் அந்த பணம் உங்களுக்கு கடினமாக உழைக்கும். உங்கள் பணம் மதிப்புமிக்கது என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். நீங்கள் எவ்வளவு குறைவாக வேலை செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பணம் வேலை செய்யும். ஏழைகள் 1 ரூபாய் தானம் செய்ய வேண்டும். ரூபாயை பாருங்கள், உடனடியாக அதை பாருங்கள், அதை எப்படி செலவிடுவது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் அப்படிச் செய்வதில்லை. அவர்கள் ரூபாய் ஒரு விதையைப் போல மாற்றமடைகிறது. ரூபாய்கள் நூற்றுக்கணக்கில், நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் அவர்கள் அதை மில்லியன்களாக மாற்ற முயற்சிப்பார்கள். 11வது பணக்காரர்கள் எல்லா நேரத்திலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது விதி. அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஆனால் ஏழைகள் நாம் எல்லாம் அறிந்திருப்பதாக நினைக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற வார்த்தை மிகவும் இது ஆபத்தானது. அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படியானால் அவர்கள் ஏன் பணக்காரர்களாக இல்லை? அவர்களால் இன்னும் மாற முடியவில்லை. நான் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது தெரியும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் புதியவர்கள் என்பதால் பணக்காரர்களாக இருக்க முடியாது. ஏழைகள் ஒருபோதும் புதிதாக எதையும் கற்றுக்கொள்வதில்லை. பணக்காரர்கள் கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ளனர். எனக்கு எல்லாம் தெரியும்னு எப்பவும் சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதியது. நீ கற்றுக்கொள்ள விரும்பும அனைத்தும் எனக்கு தெரியும் என்று நினைக்காதீர்கள். கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது என்று நினைக்கும் நாளிலிருந்து வாழ்க்கை முற்றிலும் மாறும். விதி 12 பணக்காரர்களுக்கு அவர்களின் வேலையின் பலன்களின் அடிப்படையில் வெகுமதி அளிக்கப்படுகிறது. பணம் பெற வேண்டும். ஆனால் ஏழைகள் தங்களிடம் உள்ள நேரத்தை செலவிடுபவர்கள். பணம் பெற வேண்டுமா? ஏழைகள் தங்கள் நேரத்தை பணமாக மாற்றுகிறார்கள். இந்த முறையின் சிக்கல் என்னவென்றால் அவை மாறுகின்றன. அவர்களின் நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. அதாவது அவர்கள் பணக்காரர்களின் ஆட்சியை மீறுகிறார்கள். உங்கள் வருமானத்தை நீங்கள் எப்படி ஒருபோதும் அறிய முடியாது. உங்கள் நேரத்திற்கு ஏற்றவற்றுடன் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு பணம் மட்டும் வேண்டுமென்றால் நீங்கள் இது பணக்காரராகும் வாய்ப்பை இழப்பது போன்றது. விதி 13. பணக்காரர்கள் தங்கள் பணத்தை நன்றாக செலவிடுகிறார்கள். ஏழை மக்கள் தங்கள் பணத்தை முறையாக பயன்படுத்துகிறார்கள். ஏழை மக்கள் இப்படித்தான் நினைக்கிறார்கள். அவங்களால் இதை பயன்படுத்த முடியாது. என்கிட்ட இப்போ ரொம்ப கொஞ்சம் பணம் இருக்கு, நான் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? பணம் கிடைக்கும் போது அதை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். இது எப்படி இருக்கு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் 60 கிலோ எடையுள்ள ஒரு குண்டான ஆள். எடை இழப்புக்கு பிறகு உணவை நான் குறைத்துவிட்டு பின்னர் உடற்பயிற்சி செய்கிறேன். முதலில் உன்னிடம் அது இருக்கிறது என்று சொல்வது போலாகும். உங்களிடம் உள்ள சிறிய பணத்தை கவனமாக பயன்படுத்துங்கள். நீங்கள் எவ்வளவு பணம் தொடங்குகிறீர்களோ அவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்னவென்றால் நீங்கள் உங்களிடம் உள்ள பணத்தை முறையாக நிர்வகிக்கவும் அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும். பணம் சரிதான். நீங்கள் அதை நிர்வகிக்க முடியாவிட்டால் ஒரு பெரிய தொகை பணம் அது உங்களிடம் வராது. வந்தாலும் அது நிற்காது. முதலில் நம்மிடம் உள்ளதை சரியாக பார்ப்போம். கதையை முடித்த துறவி அவனை ஆசீர்வாதம் செய்து, இதை நீ முறையாக பின்பற்றினால் நீ விரைவில் பணக்காரர் ஆவாய் என்று கூறினார். ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களின் மன சிந்தனை. நாம் எப்படி நினைக்கிறோம் என்பது மட்டுமே. நாமும் மாறுவோம் என்று அவர் கூறுகிறார். பிறகு அந்த நபர், உண்மை என்னவென்றால் நான் இவ்வளவு நாட்களாக நெருப்பை பற்றிய அறியாமல் இருந்திருக்கிறேன். இனிமேல் நான் வாழ்வேன். நீங்க சொன்ன எல்லா விதிகளையும் நிச்சயமாக பின்பற்றுவேன். இதை சொல்லிவிட்டு அவரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டார். அவன் போனதை நீங்கள் பார்த்தீர்களா? நீங்களும் இதை முயற்சித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதற்கு ஒரு லைக் செய்யுங்கள். வாழ்க வளமுடன் என்று பதிவிடுங்கள். இதுபோல பல ஆன்மீக கதைகளுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் நான் நிலா.